ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் வந்துட்டு பார்ட் 2 சாரீ கலெக்ஷன் பார்க்க போகிறீங்க. பார்ட் 1 போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் வந்துட்டு என்னோடய நிச்சயதார்த்த சாரீலேருந்து கல்யாண சாரீ வரைக்கும் எல்லாமே பார்க்க போகிறீங்க. இது வந்து ஒரு வைலட் கலர் சாரீ. இது எடுத்து ஒரு 2011 எடுத்தது. சூப்பராக இருக்கும். நெட் பார்டரில் ஒரு ஃப்ளவரான டிசைன் கொடுத்துருப்பாங்க. கோல்டு கலரில் பிரிண்ட் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோ அழகான சாரீ இது. இது எங்கள் அண்ணன் பொண்ணு ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு நான் கட்டியிருந்தேன். அடுத்த சாரீ வந்துட்டு ஒரு கோல்டு கலரில் லைட் மெஹந்தி க்ரீன் மாதிரி அதில் காப்பர் கோல்டு எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். அப்படியே ஷைன் ஆகும் இப்படியும் பார்க்கும்போது. இதுக்கு ப்ளவுஸ் வந்துட்டு டிசைனாக தான் தைச்சிருந்தேன். இதுக்கு ஒரு ப்ளவுஸ்க்கு வந்துட்டுமே ஒரு 650 700 அந்த மாதிரி ரேட் ஆச்சு. பைப்பிங் வச்சு பேக் ஓப்பன் வச்சுட்டு கொஞ்சம் ஸ்லீவுக்கு டிசைன் கொடுத்துருந்தேன். கீழே இந்த சைடு எல்லாமே வந்துட்டு பைப்பிங் கொடுத்துருந்தேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த சாரீ அவ்வளோ அழகாக இருக்கும் கட்டுனா. எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரீ. போன வருஷம் தீபாவளிக்கு நினைக்கிறேன், தீபாவளிக்கு தான் எடுத்தேன். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் எடுத்த தீபாவளிக்கு. இது வந்துட்டு ஒரு கோல்டு பிளாக்கில் ஒரு மயில் கலர் கலந்த மாதிரி இருக்கும். இதில் நான் கோல்டு ப்ளவுஸ் மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டேன். அழகாக இருக்கும். இந்த லைட் கோல்டில் தான் நான் ப்ளவுஸ் போட்டிருந்தேன். இதில் பார்டரில் வந்துட்டு ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்கோம். அந்த டிசைனுமே அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு செடியில் ஒரு பூ கொடுத்துருக்குற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும். சன்ஃப்ளவர் பூ மாதிரி. இந்த லைட் கோல்டில் தான் நான் ப்ளவுஸ் போட்டிருந்தேன். அடுத்து ஒரு காட்டன் சாரீ. இந்த காட்டன் சாரீ வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உடம்புல இருக்கிறதே தெரியாது கட்டினா. அவ்வளோ அழகாக இருக்கும். இதில் ஒரு மெஹந்தி க்ரீனில் ஒரு எம்ப்ராய்டிங் அங்கங்கே போட்டிருந்தாங்க. இதோட ப்ளவுஸ் வந்துட்டு நான் தைக்கலை. இதுக்கு நான் ஒரு சாரியோட ப்ளவுஸ் மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டேன். நல்லாயிருக்கும். இந்த ரெட் கலர் சாரீ கூட தான் இந்த வைலட் கலர் சாரியும் எடுத்தேன். ரெண்டுமே ஒரே நாளில் தான் எடுத்தேன். இது சூப்பராக இருக்கும். அதுவுமே காட்டன் தான். அது பிளாக் கலர் ப்ளவுஸ் போட்டு நான் கட்டியிருந்தேன். அந்த சாரீலேயே பிளாக் கலரில் ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்க. கீழே பிரிண்ட் மாதிரி ஒரு பிளாக் கலரில் ரவுண்டாக போட்டிருப்பாங்க. அதோ இருக்குது பாருங்கள். அது பிளாக் கலர் ப்ளவுஸு போட்டால் செம்ம சூப்பராக இருக்கும். அதான் சாஃப்டாக இருக்கும். உடம்புல இருக்கிறது இது வெயில் டைமுக்கு நல்லா சம்மரில் கட்டிக்கலாம். அடுத்த சாரீ கனகாம்பர கலரில் ஒரு சாரீ. இது இது எடுத்து ஒரு 8-9 வருஷம் இருக்கும். அழகான ஒரு கோல்டு பார்டர். அதில் லைனாக ஒரு திலகம் ஷேப்பில் ஸ்டோன் ஒர்க் வச்சு நல்லா இருந்துச்சு. இதோட ப்ளவுஸ்லாம் பத்தலை. இல்லை அப்படியே வச்சுருக்கேன். கொஞ்சம் வருஷமாக கட்டாமல் தான் வச்சுருக்கேன் இந்த சாரீஸ்லாம். அதுக்கு அடுத்த சாரீ ஒரு ஃபேண்டா கலரில் கோல்டு மிக்ஸ்டு சாரீ. இதில் அங்கங்கே ஒரு புட்டாஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. நல்லாயிருக்கும். இது ஒரு ரிசப்ஷனுக்கு நைட்டு கட்டிக்கிட்டால் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதோட ரேட் 2500 ரூபா. ஆனால் ப்ளவுஸ் ஒர்க்கே கிடையாது. இந்த பார்டர் இருக்குல்ல, அதுதான் ப்ளவுஸு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஐயோ, ரொம்ப அதிக விலை கொடுத்து எடுத்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாருமே எங்கே எடுத்துருந்தான் கேட்டாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு இந்த சாரீ. அடுத்த சாரீ ஒரு வைலட் கலர் சாரீ. இது எந்த நேரத்தில் எடுத்தேன்னு எனக்கே தெரியல. இன்னமும் நான் கட்டவே இல்லை இந்த சாரீ. ப்ளவுஸ் கூட இன்னும் நான் தைக்கலை. இது அப்படியே புதுசாகவே இருக்குது. சரி, இப்போ திருவிழாலாம் வருது. திருவிழாவுக்கு வேணால் ஒரு புது சாரீ கட்டிக்கலான்னு சொல்லிட்டு இதை அப்படியே வச்சுருக்கேன். இது ஒரு வைலட் கலரில் அங்கங்கே ஒரு கோல்டு புட்டாஸ் போட்டிருக்கோம். இதோட டிசைன் முந்தி காட்டுறேன் இருங்க உங்களுக்கு. இது ஒரு பல்லு ஒரு க்ரீன் கலரில் இருக்கும். இதாக இருக்குது பாருங்கள். அது முந்தி. இந்த சைடில் இருக்கிறது ப்ளவுஸு. இது ப்ளவுஸ். இன்னும் கட் பண்ணாமல் இருக்கேன். இதுக்கப்புறம் இன்னொரு சாரீ பீட்ரூட் கலரில் நாவப்பழ கலரில் ஒரு பீச் கலரில் ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க.
சூப்பராக இருந்துச்சு சாரீ. இது எங்கள் அம்மா வீட்டில் கும்பாபிஷேகத்துக்கு எங்கள் அண்ணன் எடுத்து கொடுத்தான் இந்த சாரீ. இப்போ தான் எடுத்தேன் ஜனவரியில். சூப்பராக இருக்கும் கட்டினா. இதோட ஃபோட்டோ நான் அட்டாச் பண்ணுறது thumbnailல பாருங்கள், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் என்னுடைய நிச்சயதார்த்த சாரீ. இது வந்துட்டு ஒரு பீட்ரூட் கலரில் கோல்டு பார்டர், ஸ்டோன் ஃபுல் ஒர்க் இருக்கும். இது வந்து பாண்டிச்சேரி போத்தீஸில் எடுத்தேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா ஷைன் ஆகும், ஆனால் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். அதனால் நான் கட்டுறதே இல்லை. ஒரு நிச்சயதார்த்தம் கட்டிட்டு ஒரு 2-3 வாட்டி கட்டியிருப்பேன், அவ்வளோதான். அடுத்து வந்து என் பொண்ணழைப்பு சாரீ. இது வந்து ஒரு வைலட்டில் கோல்டு பார்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நடுவில் டிசைன் கொடுத்துருப்பாங்க கோல்டு இதில். இது வந்து என் பொண்ணழைப்பு சாரீ. இது வந்து 4500 கிட்ட வந்துச்சு. இது வந்து என் முகூர்த்த சாரீஸ் எல்லாமே திருச்சி சாரதாஸில் தான் எடுத்தோம். அடுத்த சாரீ என்னுடைய முகூர்த்த சாரீ, கல்யாண பட்டு. இது வந்து ஒரு க்ரீன் கலரில் மேங்கோ டிசைன் கொடுத்துருக்கோம். ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கு, மெரூன் பார்டர், கீழே மேங்கோவில் ஃபுல்லாகவே சுற்றி ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரீ. ஆனால் ஹெவி வெயிட்டு அப்படியே இருக்குது, எல்லாம் தூங்குது. இது வந்து 18,000. அடுத்து ஒரு ப்ளூ கலர் சாரீ. இது வந்து 2009 எடுத்த சாரீ. உண்மையாக சொல்லணுன்னா சாயம் போகலை, வெளுக்கலை, எதுவுமே ஆகலை. அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபுல் ஒர்க்கு ஒரு சில்க் காட்டனில் ஃபுல் எம்ப்ராய்டரிங் கொடுத்த மாதிரி, லீஃபாக கொடுத்த மாதிரி ஒரு ப்ளூவில் கொண்டு வந்திருக்காங்க. தேன் கலரில் அங்கங்கே ஸ்டோன், க்ரீன் ஸ்டோன், ப்ளூ ஸ்டோன் அப்படின்னு கொட்டியிருப்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரீ இது. இதோட ரேட்லாம் எனக்கு தெரியல, எங்கே எடுத்தோன்றதுமே ஞாபகம் இல்லை. இதோட ப்ளவுஸ் வந்து தேன் கலர், அதெல்லாம் பத்தலை. இனிமேட்டு நான் சில்க் காட்டன் எடுத்து இந்த ஒர்க்கை வந்து அந்த ப்ளவுஸில் கொண்டு வரலான்ட்டு இருக்கேன், பார்க்கலாம். அடுத்த சாரீ ஒரு பிங்க் கலர் சாரீ. இது வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு வந்து வந்த சாரீ. எங்கள் அம்மா வந்து எனக்கு கொடுத்தாங்க. இது எங்கள் அம்மாவோட சாரின்னு நினைக்கிறேன். இது வந்து புது சாரீ. ஆனால் நான் நிச்சயதார்த்தத்துக்கு எங்கள் அம்மா வந்து முன்னாடியே நான் அவங்க சாரீ வச்சு கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் கட்டியிருந்தேன். இந்த பிங்க் சாரீ புதுசு தான். இந்த சாரியிலுமே ஒரு எல்லோ கலரில் ஒரு பார்டர் இருக்கும். கட்டினா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து ஒரு நாவப்பழ கலரில் ஒரு கிளிப்பச்சை க்ரீன், சூப்பராக இருக்கும். இந்த ப்ளவுஸ் பத்தலை, ஆனால் இப்போ நான் திரும்பி வந்து நான் போடலாம், க்ரீன் கலரில் போடலான்ட்ருக்கேன். இதில் வந்து ஒரு மிரர் ஒர்க் கொடுத்துருக்காங்க அங்கங்கே. க்ரீனில் வந்து நாவப்பழ கலரும், நாவப்பழ கலரில் வந்து க்ரீன் ஒர்க் வச்சு மிரர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இந்த சாரீலாம் கட்டி ரொம்ப வருஷம் ஆகுது. இனிமேட்டு தான் கட்டணும். இதுவுமே 2009 எடுத்தது தான். அந்த ப்ளூ கலர் சாரீ காமிச்சல, அது கூட இதுவும் சேர்ந்து எடுத்தது தான். ஆனால் எங்கே எடுத்தோன்னு தான் ஞாபகம் சரியாக இல்லை. அதுக்கப்புறமா ஒரு க்ரீன் சாரீ. இது வந்து என் பொண்ணு பார்க்க வரும்போது நான் கட்டியிருந்தேன் இந்த சாரீ. லைட் க்ரீனில் பார்டர், ஃபுல் க்ரீன், அழகாக இருக்கும் இந்த சாரீ. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது திருச்சியில் தான் எடுத்தேன்னு நினைக்கிறேன், நல்லாயிருக்கும். அடுத்து வந்து ஒரு மலாய் காட்டன் இந்த சாரீ பேர். அப்போ வந்து ட்ரெண்டிங்கில் வந்து இருந்துச்சு. 2014-15 எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இதில் வந்து நம்ம ஃப்ளீட் எடுக்கிறோம்ல, அந்த இடத்துக்கிட்ட இந்த ஆரி ஒர்க்கும், முந்தி விடுறோம்ல கீழே அந்த மூலையில் வந்து ஒரு ஆரி ஒர்க் மாதிரி இந்த டிசைன் கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதில் ரைஸ் பீடு, சுகர் பீட் மட்டும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருச்சு. ஜர்தோசி ஒர்க்கு எல்லாமே இருந்துச்சு. இதை வந்து இந்த கலர்ஸ் ப்ளவுஸ் தான் நான் மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டிருந்தேன். சாரீலையும் அதே கலர் தான் வந்துருந்துச்சு, அது பத்தலை. அதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸ் எடுத்து நான் தைச்சேன். அடுத்து லாஸ்ட்டு ஃபைனல் சாரீ க்ரீன் கலர், ஒரு வந்து லைட் பிங்க் மாதிரி இருக்கும் பார்டர். முந்தி வந்துட்டு நல்ல ஒரு வாடாமல்லி கலரில்
ஃபுல்லாக ஜருக வச்ச மாதிரி இருக்கும். இது வந்து இப்போ தான் எடுத்தேன். ஒரு 2020 எடுத்தது. ஒரு 4-5 வருஷம் ஆகுது. சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து அதே ப்ளவுஸ் சாரியில் வந்த ப்ளவுஸ்லேயே அந்த க்ரீன் கலர் சில்க் காட்டன் எடுத்து டிசைன் கொடுத்துருந்தேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சாரியில் உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருந்துன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்ட் 1 பார்க்காதவங்க மறக்காமல் போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.